Hello everyone, in the video நம்ம வந்து strategic management ஓட second assessment answers எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு assessment 1 முடிச்சிருப்போம் 20 questions. இது வந்து second. ஸோ first question பார்ப்போம். ஓகே, first வந்து இந்த first step of strategic management, the mission of the firm answers the question, what is our reason for being in business? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ வேணா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன் கேன் பி பெஸ்ட் கிளாஸிஃபைட் அஸ் பொட்டென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்ஷன் 1 ஆன்சர். அண்ட் தென் தேர்ட், பிசிஜி இன் பிசிஜி மேட்ரிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்டன் கன்சல்டிங் குரூப். ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி தான், பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் the answer. And then fourth, it refers to formal and informal rules, regulations and procedures that complement the company structure and systems. Answer வந்து option 2 systems. And then fifth, which one of the following is not a part of macro environment? Suppliers வந்துட்டு macro environmentல வரமாட்டாங்க. So fifth answer வந்துட்டு option 3 suppliers. ஓகேவா? And then sixth, what does a dog symbolize in BCG matrix? ஸோ இது வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதில் வந்து 4 இருக்கும், டாக், கவ், மணி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதில் டாக் என்ன சொல்கிறாங்க, டாக்னா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிக்ளைன். சிக்ஸ்த்துக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 4 டிக்ளைன். அண்ட் தென் செவன்த், வாட் டஸ் ஸ்டார் சிம்பிளைஸ் இன் பிசிஜி மேட்ரிக்ஸ்? ஸ்டார்னா க்ரோத். ஓகே. அண்ட் தென் எயித், வாட் டஸ் கவ் சிம்பிளைஸ் இன் பிசிஜி மேட்ரிக்ஸ்னால் அதுவும் க்ரோத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு கரெக்டாக தெரியல ரெண்டுமே எது கரெக்டுன்னு. ஸோ மேபி இருக்கலாம், பட் இருந்தாலும் இது மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்டார்னா என்ன, டாக்னா என்ன, கவுனா என்ன அப்படின்ட்டு. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு, வாட் டஸ் கொஷன் மார்க் சிம்பிளைஸ் இன் பிசிஜி மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரிமைன் டைவர்சிஃபைடு. ஸோ நைன்த்துக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 1 ரிமைன் டைவர்சிஃபைடு. அண்ட் தென் டென்த், the BCG matrix is based on industry growth and relative market share. So basically இது வந்துட்டு industry growth and relative market shareக்காக தான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 4 industry growth and relative market share. ஓகே, தென் 11th பார்ப்போம். ஸோ the GE 9 cell grid is based on industry attractiveness and business strength. ஸோ இந்த 9 cell grid இது எதுக்காக based on what அப்படின்னு கேட்டாங்கன்னா industry attractiveness and business strength. ஸோ 11th ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. and then 12th, in strategic thinking how long is the long term approximately? ஸோ லாங் டேர்ம்னா ஸ்ட்ராட்டஜிக் மோஸ்ட்டாக அதோட இயர்ஸே வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 5 to 10 years அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து மோர் தென் 5 years. 13th வந்து லோ காஸ்ட், டிஃப்ரென்சியேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். 13th ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 3 பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் தென் 14th, the word tactic is most likely to be associated with operational strategies. ஓகேவா? ஸோ லைக் நம்ம ஸ்ட்ராட்டஜி இது டாக்டிக்கல், ஆப்ரேஷனல் இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் படிச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ இதில் ஆப்ரேஷனில் டாக்டிக் யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 14th ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 2 ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் தென் 15th, in BCG matrix what is the label of horizontal axis? relative market share. 15th ஆப்ஷன் 1. And then 16th, in terms of pestle analysis the liberalizing of international trade and tariff regimes could go in which section or sections? எதில் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா political, economical and legal. ஸோ 16th ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 3 political, economical and legal. And then 17th, in GE 9 cell matrix what is the label of horizontal axis? ஃபஸ்ட்டு vertical axis பார்த்துப்போம். இதில் horizontal axis வந்து industry attractiveness, ஆப்ஷன் 2. And then 18th வந்துட்டு
Porter's generic strategies are cost leadership, differentiation, cost focus and focus differentiation. So option 2 the answer 18th. And then 19th, in the 6 forces the trait of new entrants relates to barriers to entry. 19th answer on the option 1 barriers to entry. And then 20, typically profits are highest in which stage of the industry life cycle? So maturity stage la da vandu profit adhigama irukum. Okay, so 20th vandu option 3. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுவேன், வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.